சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 4/4/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் 9 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. கால்நடை தீவனங்கள் விற்பனை செய்கிறோம்ங்க. ஈரப்பதமிக்க தீவனம், வரத்தீவனம் என 2 விதமான தீவனங்கள் இருக்குதுங்க. இரண்டுமே 45 கிலோ எடை. ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ 550 ரூபாய்ங்க. வரத்தீவனம் 45 கிலோ 1100 ரூபாய்ங்க. இதே விலைக்கு 550, 1100 இதே விலைக்கு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணுற வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி எங்களுதுங்க. அதனுடைய விளக்கங்கள், சந்தேகங்கள், ஆர்டர் எல்லாத்துக்கும் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. நம்ம தோட்டத்துக்கு நேரில் வரணும் அப்படின்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு நீங்கள் கூகுள் சர்ச்சோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கிறதுங்க, தார்பார்க்கர் மாட்டுக்கு கிர் ஊசி போட்டு பிறந்த ஒரு தரமான கிடாரிங்க. இதனுடைய தாய் மாடும் இதற்கு அடுத்த வீடியோலேயே வருதுங்க. கிடாரிக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 மாதம் ஆச்சுங்க. இன்னும் பல்லு போடல, இன்னும் காலையோ செனையோசியோ எதுவும் சேர்த்துலிங்க. நல்ல கூரான திமிழுங்க. நல்ல தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா 4 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறந்த கண்ணு தான். தரமான ஒரு கிடாரி. தார்பார்க்கருக்கு கிர் ஊசி போட்டு பிறந்ததுனால உடல் வந்து பார்த்திங்கன்னா தார்பார்க்கர் மாதிரியான பியூர் ஒயிட்டில் இருக்குதுங்க. தலை காது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிர்ரு குளிர மாதிரி விழுந்துருக்குதுங்க. பல்லு போடலிங்க. 22 மாதம் ஆச்சு. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை. வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பார்த்து நம்ம வந்து தாராளமாக சினை ஊசியோ இல்லை வந்து காலையோ வட இந்திய காலை இருந்துன்னா சேர்த்திக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை 34,000 ரூபாய்ங்க. பல்லு போடாத கிருக்கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். நல்ல குணம்ங்க, நல்ல பெருவெட்டு. திமிழ் பார்த்தீங்கன்னா காலைக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான அருமையான திமிழ் அமைப்பில் இருக்கிற தரமான கிடாரி. தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். விற்பனை விலை 34,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 3வது ஈத்துங்க, பல் கடை முளைப்புங்க, தார்பார்க்கர் சினை மாடுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈனுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4, சாயங்காலம் 4, 8 லிட்டர் கறவை கறந்துருக்குறாங்க. மாடுகள் எல்லாமே தோப்பு கொண்டு போகிறதுனால வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம வெயிலில் கட்டி எடுக்கிறதுனால கொஞ்சம் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ரொம்ப பொறுமையான மாடு. இதனுடைய தலையீத்து கண்ணு தான் இதற்கு முன்னாடி இருந்த கண்ணுன்னு மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல குணம்ங்க. தார்பார்க்கர் மாடு, 3வது ஈத்து, பல்லு கடை முளைப்பு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. இன்னும் 10 நாளில் கண்ணு போட்டுருங்க. பாலோட அளவீடு வந்து காலையில் 4, சாயங்காலம் 4 ஒரு 8 லிட்டர் கறவை கறந்துக்கலாம். பின்னாடி அரை காது உள்மடலுங்க, மடியிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் நிறத்தில் தார்பார்க்கருக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் தெளிவாக இருக்குங்க. லோக்கலில் இருந்த மாடு தான். நேரில் வந்து பார்த்து வாங்குறதுனாலும் சரி, வீடியோ பார்க்குறனாலும் சரி தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. வட இந்தியே கண்ணு போடுங்க. 4 காம்பில் பால் வருங்க. பாலுக்கு நிற்குங்க. பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. நல்ல அடர்த்தியான வச்சு முறையாக பால் திருப்பி கன்று ஈனி 15வது நாள்லேருந்து ஒரு 4 லிட்டர் கறவை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். அது நம்ம வைக்கிற பக்குவத்துலேயும் நம்ம கொடுக்குற அடர்த்தியானத்துலேயும் தான் இருக்குதுங்க. நல்ல மாடு. தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இதனுடைய விற்பனை விலை 56,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்த்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிட்டாலும் சரிங்க. நாட்டுக்கண்ணு போடுறதுக்குங்க, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, தலையீத்துங்க, 2 பல்லுங்க. இன்னும் 20 to 25 நாள் அவங்க கண்ணு போடுறதுக்கு தலையீத்து பால் வர்க்கமான செவலை கிடாரிங்க. இதனுடைய தாய்மாடு நல்ல பால் வர்க்கமான கிடாரி. அதே மாதிரி கிடாரி வந்து பார்த்திங்கன்னா 2 பல்லையே ஒரு 6 பல் சேர்ந்த மாடு என்ன நெட்டு நீளத்தில் இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல பெருவட்டான கிடாரிங்க. தாய்மாடு நல்ல கறவை திறன். இதற்கும் வந்து பார்த்திங்கன்னா மடி இலக்கம், அருமையான இலக்கம்ங்க. வீடியோ எடுக்கிறதுக்காக எல்லாமே வந்து வெயிலில் கட்டி எடுக்கிறதுனால மாடுகள்லாம் தோப்புக்கு போகிறதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. மற்றபடி ரொம்ப பொறுமையான கிடாரி. நல்ல பெருவெட்டுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. காங்கைங்கன்று போடுறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. இன்னும் 20 to 25 நாள் அவங்க கண்ணு போட மாட்டினுடைய உரிமையாளர் நல்ல மடி வச்சு தான் போடும். தாய் மாடு இதனுடைய தாய் அந்தளவுக்கு நல்ல கறவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல கறவையில் ஒரு சினை, அது செவலையில் நல்ல தரமான கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் நீங்கள் வாங்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை 42,000 ரூபாய்ங்க. செனையே இல்லைன்னா கூட ஒரு 35,000 ரூபாய்க்கு கிடாரி வந்து விற்பனை ஆகுங்க. அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டான கிடாரி. 2 பல்லு தானுங்க. காங்கைங்கன்னு போடுறது, 4 காம்பில் பால் வர்றது, பாலுக்கு நிற்கிறது, மன்னிக்கவங்க தலையீத்து
4 காம்பில் பால் வர்றதுங்க, காங்கைங்கன்று போடுறது, சுழி சுத்தமாக இருக்கிறது, பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடுங்க, 9 மாதம் சினைங்க, கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க, லக்ஷ்மி சுழியும் இருக்குதுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. இன்னும் கன்று ஈனுவதற்கு அதிகபட்சம் 10 நாள் கால அவகாசம். மடிக்கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை, எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம். தரமான காங்கை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம். 3வது ஈத்து 9 மாதம் சினை, பல் கடைமுளைப்பு, கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க. எங்கே வேணாலும் நம்ம தொட்டு நீவிக்கலாமுங்க. நல்ல முகஜாடையில், நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பில், 4 காம்பு அள்ளி வச்ச மாதிரி தெளிவான ஒரு மாடுங்க. நல்ல கொம்பு தலையில், சின்ன முகத்தில், நல்ல குணத்தில் தெளிவாக இருக்குது. காங்கை மாடு விருப்பப்படுறவங்க, நம்மளுடைய குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரிங்க, வீடியோ பார்த்து வாங்கினாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டா போதுங்க. காங்கைங்கன்று போடுறதுக்குங்க, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் தொட்டு நீவர வரைக்கும் உத்தரவாதம் கொடுக்குறவங்க. ஆனால் வண்டி விட்டு இறங்குச்சுன்னா உடனே போய் தொட்டு நீவணும், எல்லாம் பண்ணணும்னு பண்ணாதீங்க. 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கட்டிடுங்க, இயல்பு நிலைக்கு இருக்கட்டும். வைக்கோல் போடுங்க, கொஞ்சம் நாட்டு சக்கரை தண்ணி வைங்க. மாடு நார்மலானதுக்கப்புறம் போய் நீவி பாருங்கள், பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன குச்சியை கூட கையில் வச்சுக்கோங்க. இதுதான் நாட்டு மாடுகளில் கையாளக்கூடிய வழிமுறை. இதனுடைய விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்த்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதுமானதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடு, 5 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. நல்ல கறவை திறன் வருங்க. 2 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்கும். தரமான மாடு, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும். பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நாளைக்கு காலையில் அனுப்பலாமுங்க. போன ஈத்து கோவை மாவட்டம் நம்ம தான் கொடுத்துருந்தோமுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா தொண்டாமுத்தூரில் பால் பண்ணைக்காக கறந்துட்டு இருந்த மாடு தாங்க இது. இளம் சென்னையில் நம்மகிட்ட கொடுத்துருந்தாங்க. 3வது ஈத்து 5 நாள் ஆச்சுங்க. மயில கண்ணு கிடாரி. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற கிர் கிடாரிங்க. தாய் மாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் வர்க்கம்ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையமில் ஒரு பண்ணை க்ளோசிங் போது எடுத்து வரப்பட்டதுங்க. அவங்க எல்லாமே வட இந்தியாவில் போய் காலை மாடுகள் எல்லாம் தேர்வு செஞ்சு அங்கேயே 2 நேரம் 3 நேரம் கறந்து பார்த்து நல்ல மில்கிங் லைனேஜ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. கிடாரிகள் வந்து பார்த்திங்கன்னா தோகமடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளஞ்சன மாடு ஒரு 5 மாதம் செனைக்கு எப்படி தோகமடி தொங்குமோ அந்த அளவுக்கு மடி சுருக்கத்தோடு இருக்குங்க. ப்ரீடு குவாலிட்டியில் கிர்ரு, அதே சமயம் பால் வர்க்கமாக வேணும்னா கண்டிப்பாக தேர்வு செய்யலாமுங்க. இந்த பண்ணையிலேருந்து நம்ம எடுத்து கொடுத்தது தலையீத்து கிடாரிகள் எல்லாமே குறைஞ்சபட்சம் 4 லிட்டர், அதிகபட்சம் 5 லிட்டர் கறவை கண்ணுக்கு போக கறந்துட்டு இருக்குதுங்க. அதனால் நல்ல பால் வர்க்கம். ஏன்னா இது இனச்சேர்க்கை பண்ண காலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 27 லிட்டர் கறவை இருக்கிற மாட்டில் இருந்து பிறந்த கண்ணை தான் வந்து அவங்க ப்ரீடிங்காக வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்து வச்சுருந்தது. ஆட்கள் இல்லை, அவங்க வேறு தொழிலுக்கு மாறுறதுனால இந்த மாதிரியான கிடாரிகளை இப்போ தேர்வு செஞ்சு கொடுத்துருந்தவங்க. வளர்ப்புக்காக நம்மளுடைய நண்பர் ஒருத்தட்ட கொடுத்துருந்தோம். அவங்க இப்போது பார்க்க முடியல அப்படிங்கிறனால மீண்டும் மறு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. இதற்கு வட இந்திய செனை ஊசி போட்டிருக்குதுங்க. ஆனால் இன்னும் வந்து செனை உறுதி செய்யப்படவில்லை.
சுழி சுத்தமாக இருக்குது, நல்ல குணவனத்தில் இருக்குது, மூக்கும் குத்தி இருக்குதுங்க. வயது வந்து பார்த்திங்கன்னா 2 வருடங்கள் முடிஞ்சதுங்க. இதனுடைய விற்பனை விலை 34,000 ரூபாய்ங்க. ஏன்னா பால் வர்க்கம்ங்கிறது நம்ம வந்து உறுதிப்பட தெரியறனால தான் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தலாம் சொல்கிறோங்க. தோகமடி வந்து அந்த அளவுக்கு சுருக்கம் இருக்குங்க, நல்ல காம்போர்ஸ் இருக்குங்க. வாங்கி வச்சுருந்தீங்கனாலும் அவ்வப்போது வந்து கருப்பட்டி கொடுக்கறது, வாழைப்பழம் கொடுக்கறது, நாட்டு சக்கரை கொடுத்து அப்படி கை பழக்கம் பண்ணி 10 நாளைக்கு ஒருக்கா வைக்கப்பில்லை கையில் பந்து மாதிரி சுருட்டி அப்படியே தேய்ச்சி விட்டு வளர்த்துனீங்கன்னா கிடாரி நல்ல கைப்பக்குவத்துக்கு வந்துடுவோங்க. நிறசனை ஆச்சுன்னா நம்ம மனம் போல் கறந்துக்கலாம், அந்தளவுக்கு பால் இருக்கும். நல்ல குணத்துலேயும் இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது இதுவும் வந்து வட இந்திய கிர் செனை ஊசி போட்டு ஒரு 40 நாள் ஆன ஒரு கிடாரிங்க. இதுவும் நல்ல பால் வர்க்கம்ங்க. தோகமடி அருமையாக இருக்குங்க, காம்புகள் நல்ல மொட்டு காம்பாக இருக்குங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய்ங்க. தலையீத்துங்க, வட இந்திய செனை ஊசி போட்டு 50 நாள் கிட்ட ஆக போகுது, இன்னும் செனை உறுதிப்படலை. நல்ல பால் வர்க்கமான கிடாரி. விற்பனை விலை 28,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம், சிவகிரிங்க. நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம். பதிவுகளின் வழியாக மாடுகள் கன்றுகளை பற்றி நம்ம எல்லா விளக்கமும் சொல்கிறோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணித்தரப்படுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து காராம்பசு மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா 2 மாதங்களான கிராஸ் கன்று காலக்கண்ணுங்க. 60 நாள் ஆச்சுங்க கண்ணுக்கு. கிராஸ் கன்று காலக்கண்ணு மாடு. 3வது ஈத்து காராம்பசு மாடு. மறை வெள்ளைப்புள்ளி எங்கேயுமே கிடையாதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நல்லா பக்குவமாக தாலி வச்சு நல்லா கறந்தோம்னா 6 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்குங்க. நல்ல குணம், ரொம்ப பொறுமை. லோக்கலில் இருந்த மாடு தான். காம்புகள் வந்து நல்ல பூங்காம்பு, தமறு நல்ல பைப்பில் வர்ற மாதிரி வருங்க. வந்து 2 நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம். முதல் முறை கறக்கிறவங்க, நல்ல மாடாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. 3வது ஈத்து பல் கடைமுளைப்பு, 60 நாள் ஆன கிராஸ் கன்று காலக்கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. நல்லா தாலி வச்சு கறந்தோம்னா மாட்டுக்காரர் 3.5 சொன்னாங்க. 3 கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்குதுங்க. பூங்காம்பு அதே மாதிரி நல்ல ஊசி காம்புங்க. 3 லிட்டர் கறவை கறக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. தமறு நல்ல பெருந்தமருங்க, பைப்பில் வர்ற மாதிரி வரும். கண்ணை அவுத்து விட்டு பால் சிறந்து கறந்து எந்திரிக்கிற வரைக்குமே மொத்தமாக 3 to 4 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இந்த சுழி சுத்தமான கன்று மாடு காராம்பசு மாட்டினுடைய விற்பனை விலை 48,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் 2 நேரம் கறந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது ஈத்து கிர் மாடுங்க. 25 நாள் ஆன கிர் கன்று காலக்கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நம்ம காலதாமதமாக கறக்கிறனால கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்குங்க. ஆனால் மாட்டினுடைய உரிமையாளர் வந்து சொன்னது காலையில் 6 சாயங்காலம் 5 11 லிட்டர் வரை கறவை கறக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 5 லிட்டருக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்க முடியுங்க. கன்று 25 நாள் ஆன கிர் கன்று காலக்கண்ணுங்க. முதல் முறையாக வாங்கி கறக்கிறவங்க கால் அணைக்காத மாடாக நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடாக வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க. பால் கறந்துட்டு எந்திரிக்கிற வரைக்கும் அதே இடத்துல அப்படியே வெச்ச காலை எடுக்காமல் நிற்குதுங்க. அந்த மாதிரியான குணமான மாடு. ரெண்டாவது ஈத்து காலக்கண்ணுக்கு 25 நாள் ஆகுது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மாட்டினுடைய உரிமையாளர் 6+5 சொன்னாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் காலதாமதமாக கறந்ததுனால கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 to 8 லிட்டர் அளவுக்கு கறவை இருந்ததுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3 காம்பில் தான் நம்ம இந்த வீடியோலேயே கறந்துருப்போங்க. ஒரு காம்பு முழுசாக கண்ணு குட்டே ஒரு 7 to 7.5 லிட்டர் அளவுக்கு கறவை இருந்தது. அந்த ஒரு காம்பில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டருக்கு கிட்ட பால் இருந்திருக்குங்க. நல்ல பால் உங்கள் இடத்துக்கு வந்து இயல்பு நிலைக்கு வந்து நல்லா பால் வந்து கறக்கிறதுக்கு ஒரு 4 நாள்லேருந்து 5 நாள் ஆகுங்க. காலையில் 6 வரைக்கும் கூட வரலாம். நம்ம குறைஞ்சபட்சம் 5 லிட்டர் சொல்கிறோம். 6 லிட்டர் வர்றது நம்ம கொடுக்குற தீவனமும் நம்ம வைக்கிற பராமரிப்பை பொறுத்து இருக்குதுங்க. நல்ல குணமான மாடு, நல்ல பூங்காம்புங்க. நம்ம பாட்டுக்கு வந்து தெளிவாக கறக்கலாம். பயம் இல்லாமல் உட்காந்து ஸ்டூல் போட்டு கறக்கிறதுக்கு அருமையான மாடுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 59,000 ரூபாய்ங்க. ரெண்டாம் ஈத்து கன்று காலக்கன்று 25 நாள் ஆகுது. மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம். நம்ம ஸ்டூல் போட்டே உட்காந்து கறக்கலாமுங்க. நம்ம காலதாமதமாக கறந்ததுனால பாலோட அளவீடு கூடுதலாக இதில் காட்டியிருக்கிறோம். ஆனால் மாட்டினுடைய உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா 6, 5, 11 கண்டிப்பாக கறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஒரு 5 லிட்டருக்கு கண்டிப்பாக கறக்குங்க. ஏன்னா மாடு வந்து நல்ல பெருவட்டும் இருக்குது, உடசலும் இருக்குதுங்க, நல்ல நரம்பு தாரையும் இருக்குது, அதே சமயம் குணமாகவும் இருக்குதுங்க. விற்பனை விலை 59,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.